நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் பகுதி தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அன்வர் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்வர், இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட அரசியல் பரபரப்பு சூழ்நிலைக்கு இடையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் கட்ட அமர்வு தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த இரண்டாம் கட்ட அமர்வில் மணிப்பூர் வன்முறை, அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தின் வரி அச்சுறுத்தல், மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு, மும்மொழி கொள்கை உள்ளிட்டவை குறித்து காரசார விவாதங்கள் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி 2025-26 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். பட்ஜெட்டில் முதல் கட்ட அமர்வு பிப்ரவரி 13ஆம் தேதி நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட அமர்வு தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த இரண்டாம் கட்ட அமர்வு அடுத்த மாதம் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றன. பிரதமர் நரேந்திர மோடியும் பங்கேற்று உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் பல்வேறு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் நாள்தோறும் மக்களவையும் மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டே வந்திருந்தனர். இதற்கிடையே இரு அவைகளும் மார்ச் 10ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் அமர்வு இன்று தற்போது துவங்கி இருக்கிறது. இதில் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் உள்ள நிலையில் அந்த மாநிலத்தின் பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். மேலும் திரிபுவன் ஷஹாரி பல்கலைக்கழக மசோதா 2025 மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்ய உள்ளார். இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு மசோதாக்கள் மற்றும் நிலைக்குழுக்கள் அறிக்கைகளும் மக்களவையில் தாக்கல் செய்ய பட்டியலிடப்பட்டுள்ளன. இதனிடையே வாக்காளர் அடையாள அட்டை விவகாரம், அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு பிரச்சனைகள், நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு, மும்மொழி கொள்கை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து எதிர்கட்சிகள், தமிழக எம்பிக்கள் மற்றும் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்கின்றனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்வர்.